பேர் கவிதா. நான் நாயுடுபட்டில வசித்து வருகிறேன். எனக்கு 4 வயசுல போலியோல பாதிக்கப்பட்டு 2 கால்களும் செயலிழந்துருச்சு. எவ்வளவோ வ வ ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல பண்ணாம, அதுக்கப்புறம் அம்மாவும் இறந்துட்டாங்க. அம்மா இறந்ததுக்கப்புறம் அப்படியே நிப்பாட்டிட்டாங்க, வைத்தியம் பண்ணல. அ எங்க வீட்ல இருந்து நான் படிக்க வைக்க ரொம்ப தூரம்ன்றனால, நான் 5வதோட என்ன படிப்பும் நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் படிக்கவும் இல்ல. அப்பா எங்கள கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. விவசாயம் பார்த்து தான் எங்கள வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் 2006ல எங்க வீட்டுக்காரர் என்னைய பார்த்து லவ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு 2 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு பொண் குழந்தை பிறந்துச்சு. 2018ல எங்க வீட்டுக்காருக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் லெஃப்ட் சைடு கையும் காலும் வராம படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. 2020ல திடீர்னு அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் வாழ்க்கைய நடத்துறதுக்கு. என் பாப்பாவோட படிப்புக்கு நான் வீடு வாடகைக்கு இருக்கேன். அப்புறம் இந்த வீட்டு ஓனர் தான் எனக்கு ஒரு சின்ன பெட்டி கடை வச்சு குடுத்தாரு. கவர்மெண்ட்லேருந்து எனக்கு மாற்றுத்திறனாளி பணம் மாசம் ரூ. 1500 வருது. அந்த பணத்தையும் இந்த கடையில வர ஏதோ வருமானத்தையும் வச்சு தான் நான் என்னோட குழந்தைக்கு படிப்பையும், என்னோட மருத்துவ செலவு, வீட்டு வேலை எல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். இப்ப பாப்பா +2 முடிக்க போறா என் பொண்ணு +2 முடிச்சதுக்கப்புறம் மேற்படிப்புக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா படிக்க வைக்கணும் என்னோட ஆசை. படிக்கணும் என்னோட பொண்ணுக்கும் ரொம்ப ஆசை. ஆனா அதுக்கு உண்டான வருமானம், பணம் என்கிட்ட இல்ல. இதனால இந்த வீட்ட திடீர்னு காலி பண்ண சொன்னாலும், நான் எங்க போனாலும் எனக்கு வருமானம்ன்றது வராது. இதே மாரி கடைக்கு போக முடியாது. எங்க வீட்டு ஓனர் எனக்கு வருமானத்துக்காக வாடகைலாம் இல்லாம சின்ன பெட்டி கடை வச்சு குடுத்துருக்காரு. ஆனா சப்போஸ் நான் இந்த வீட்ட விட்டு போனாலும், எனக்கு அடுத்து வருமானத்துக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால எனக்கு இருக்க ஒரு வீடு, என்னோட வாழ்வாதாரத்துக்கு உண்டான வருமானம் வர்ற மாரி, அந்த கடை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி தர்றதுக்கு, அதே மாரி முக்கியமா என்னோட குழந்தையோட படிப்பு செலவுக்கு, காலேஜ் படிக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல நானு ஏதாவது உதவி செய்யுமாறு என்னோட தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன்.